இறங்கும் போதே நல்ல லூட்டா கிடைக்கணும். அதே மாதிரி பக்கத்துல எவனும் வந்து இறங்க வந்துட்டான்டா. எப்படியே இருக்க. வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு இவனை அழுத்தியே கொண்டு பாருங்க. 2-3 அழுத்திலே முடிச்சிடும். என்ன புல்லட் வர மாட்டேங்குது. கன்னு மாட்டி வச்சிருக்கீங்க, இன்னும் 2-3 புல்லட் பாக்கெட்டை சேர்த்து மாட்டி வச்சு விட்டு போராட்டமா இருக்கு அவங்களோட. எப்படியோ மினி ஊசி இருக்கனால அடிச்சுட்டேன் அவனை. இல்லைன்னா என்ன பிரிச்சிருப்பான். முதல்ல இந்த ஷார்ட் கனுக்கு புல்லட் எங்க இருக்குன்னு பாக்கணும். எங்கெல்லாம் எஸ்எம்ஜி தான் கிடக்குது. இன்னொரு கிலோ நமக்கு சிக்கிக்கிட்டு பாருங்க. இவனை பொழந்துட்டு எப்படி 2 கிலோ மாத்திக்க வேண்டியதான். அங்கேயே நிக்கிறான் பாருங்க. இது தேவைதான் எனக்கு. அவன் பாட்டு லூட்டு பொறுக்கிட்டு சும்மா போயிட்டு இருந்தான். தேவையில்லாம இப்போ அவனை அடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த ஷார்ட் கன்ல வேற புல்லட் இல்லை. இது கரெக்டான நேரம். MP40 எடுத்துக்க வேண்டியதான். எப்ப முன்னாடி போய் அழுத்துற பாருங்க அவனை. இனிமே அவன் தப்பிக்க முடியாது. MP40 இருக்குல்ல, தலையில வச்சு ஒரே அழுத்த. பின்னாடி எவனை அடிக்கிறது அப்படி இருக்கணும். ஃபுல் ஹெல்த்தையும் குறைச்சிட்டான். இவனை அடிக்க வந்தா பின்னாடில இருந்து எவனும் எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். இப்ப மறுபடியும் இறங்கி பின்வசல் வழியா போய் அவனை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இங்கதான் சுத்திட்டு இருப்பான், வேற எங்கேயும் போக மாட்டான். தணிக்கிறான் பாருங்க. உங்களுக்கு இப்ப நல்ல க்ளோஸ்அப்ல காட்டுறேன் தலைவர் என்னதான் பண்றாருன்னு. இங்கன்னு வேலை கேட்குது. இன்னும் உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன் என்னதான் பண்றான்னு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஒருத்தனை அடிக்க போனல, அவனை அடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பெட்டு வேற நம்மள மாட்டி கொடுத்துறாம. இதை முதல்ல வச்சு பண்ணிடுவோம். எனக்கு இவன் மேலதான் சந்தேகம். இருங்க, பாம்பு வச்சு இவனை ஒரே முடியா முடிச்சிடறான்.